ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிகினர்ஸுக்காக தான் இந்த வீடியோ. இட்லி மாவு எப்படி அரைச்சாலும் இட்லி சாஃப்டாகவே வரல, கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. இப்போ இட்லி மாவு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் போடணும், எந்த அளவில் போடணும் அப்படின்றத பார்த்துடலாம். இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது ஆளாக்கு, சின்ன ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு உளுந்து, அதுக்கப்புறமா இது மாதிரி ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை 3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். இப்போ இதை உளுந்து வெந்தயம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அரிசி எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்துடலாம். உளுந்து நான் எந்த ஆளாக்கில் எடுத்தனோ அதே ஆளாக்கில் 4 ஆளாக்கு அரிசி. நீங்கள் புழுங்கரிசி எடுத்துக்கலாம், ரேஷன் புழுங்கரிசி எடுத்துக்கலாம், இட்லி அரிசி நம்ம வாங்குகிற ரேஷன் அரிசியிலேயே சாஃப்டான இட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. பிகினர்ஸுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போ ரேஷன் அரிசி தான் எடுக்கிறேன். ரேஷன் அரிசி நல்லா வெள்ளையாக இருக்கணும். புழுங்கல் அரிசி 4 ஆளாக்கு எடுக்கணும். ஒன்று, 2, 3, 4 அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பச்சரிசி, இதுவும் ரேஷன் அரிசி தான். இது ஒரு அளவுக்கு. எல்லாமே நான் தலை தடவு போடாமல் நரைச்சி போட்டிருக்கேன். இதையும் நல்லா 4-5 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இந்த அரிசி உளுந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து அரைக்கும்போது ஒரு டம்ளர் நிறையா இல்லைன்னா ஒரு கை நிறையா, நம்ம வீட்டில் சாதம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, வெள்ளை சாதம், அது போட்டு உளுந்து அரைக்கும்போது உளுந்து மாவோட அந்த சாதம் போட்டு அரைக்கணும். இப்போ முதல்ல இதை நல்லா கழுவி ஊற வச்சுட்டு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அரைக்கும்போது எவ்வளோ நேரம் அரைக்கணும், எப்படி அரைக்கின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணலாம். அரிசியில் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நான் லவங்கம் போட்டிருக்கேன். அரிசி போடும்போதே 2 லவங்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு மேலே 2-3 லவங்கம் எப்போவுமே நான் போட்டு வைப்பேன். அதனால் இந்த அரிசியெல்லாம் பூச்சி வராது. நிறைய பேர் வீட்டில் செடி வளர்ப்போம். தண்ணி நம்ம எப்போவுமே நார்மல் தண்ணி தான் ஊற்றுவோம். அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு மேலே இது மாதிரி அரிசியெல்லாம் ஊற வைக்கும்போது அந்த தண்ணியை நம்ம கழுவி வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றுவோம். இது மாதிரி கழுவுற முதல் தண்ணி 2வது தண்ணி செடிக்கு ஊற்றலாம். செடி நல்லா வளரும். அரிசி 3 தடவை நல்லா கழுவியாச்சு. தண்ணியை நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி இது ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் ஊறட்டும். அதே மாதிரி உளுந்து நல்லா கழுவியாச்சு. நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். 2 தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. 3வது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணி வெளியே ஊற்றாமல் இந்த தண்ணி ஊற்றியே உளுந்து அரைக்கணும். அப்போ மாவு நல்லா உங்களுக்கு உளுந்து நிறையா வரும். 3 மணி நேரம் 2மே நல்லா ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி உளுந்து 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. கிரைண்டரு கழுவி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல அரிசி போட்டுக்கலாம். நான் முதல்ல அரிசி போட்டு தான் ஆட்டுவேன். அதுக்கப்புறமா தான் உளுந்து போட்டு ஆட்டுவேன். நான் அரிசி ஆட்டும் போதே நான் உப்பும் போட்டு ஆட்டிடுவேன். நீங்கள் உப்பு போட்டு ஆட்டுறதுனா கூட ஆட்டலாம். இல்லைன்னா மாவு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் மாவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட கொஞ்சமாக எடுத்து சால்ட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் இட்லி தோசை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாவு ரொம்ப நைஸாக இல்லாமல் லேசாக ரவை பார்த்துக்கு இருக்கணும்.
அப்போ இந்த மாவு வந்து அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதையே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய பவுலில் எடுத்துருக்கேன், ஏன்னா மாவு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் எடுத்துருக்கேன். இந்த அரிசி மாவு எடுத்து இதில் போட்டுடலாம். அரிசி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா உளுந்து போட்டுடலாம். உளுந்து பாருங்கள், கழுவுன 3வது தண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இதுலேயே தான் நான் வந்து உளுந்து அரைக்க போகிறேன். இப்போ உளுந்து போட்டு ஆட்டிடலாம். உளுந்து வந்து நான் அரை மணி நேரம் ஆட்டுவேன். நீங்கள் உங்களுக்கு வந்து 20 நிமிஷம் வேணும்னா கூட 20 நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்து மாவே எடுத்துடலாம். உளுந்து போட்டாச்சு பாருங்கள். உளுந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். ஒரே அடியாக வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். இப்போ நான் எடுத்துருக்கிற சாதம் இதில் போட்டுறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். உளுந்து ஆட்டும்போது வெள்ளை சாதம் போடுங்க. வெள்ளை சாதம் இல்லை அப்படின்னா அவல் இருக்குது பாருங்கள், வெள்ளை கலர் அவல் வாங்கி உளுந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு போடுங்க. உளுந்து வந்து நல்லா 20 நிமிஷம் நல்லா வந்து ஆட்டணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து நிறையா வரும். இப்போ இந்த உளுந்து மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். உளுந்து மாவு போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இட்லி மாவும் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மாவு அரைங்க. இட்லி வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இட்லி மாவு இது மாதிரி அரைங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் பிகினர்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி மாவு எப்படி அரைக்கணும்னு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இட்லி மாவு அரைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு அரைச்சதுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. கிரைண்டரில் ஆட்டுறதுனால சூடு இருக்கும். அந்த சூடு போனதுக்கப்புறமா இது மாதிரி டப்பாங்களை ஊற்றி வைக்கணும். நான் வந்து இந்த மாதிரி பெரிய 2 ஐஸ்கிரீம் டப்பா எடுத்துகிட்டு ஒரு டப்பா ஃபுல்லாக ஊற்றி ஃப்ரீசரில் போட்டுருவேன். அதுக்கப்புறமா மீதி மாவெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நமக்கு மாவு புளிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி 2-3 டப்பாக்களை ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவை எடுத்து தனியாக வச்சுட்டு மாவு நல்லா புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறமா இட்லி ஊற்றிட்டு இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஆட்டி நல்லா வந்து புளிக்க வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. சூடாக இருக்குது, அதனால் தொட முடியல, அமுத்த முடியல. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, பஞ்சு போல் இருக்கும். இது தொட்டுக்க துவையல், பச்சை கொத்தமல்லி துவையல், பச்சை மிளகாய் போட்டு காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன மெத்தடு டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் வீட்டில் இட்லி மாவு அரைச்சி இது மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.